ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா வகையான செயின் ஸ்டிச்சும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பிகினர்ஸ்க்குலாம் ஆரி செயின் ஸ்டிச்சிலேயே ரிவர்ஸ் செயின், லூப் செயின், மேஜிக் செயின், இந்த மாதிரி செயின் ஃபில்லிங், இந்த மாதிரி நிறைய வகையான செயின் ஸ்டிச் சொல்கிறோம். இத்தனை வகையான செயின் ஸ்டிச் இருக்கா அப்படின்னு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு போயிடும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி எல்லா வகையான பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணியிருந்தால் பாருங்கள். இப்போ வாங்க செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டிச்சோட டைப்ஸ் மட்டும் சொல்கிறேன். நான் ஸ்டிச் எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு ஸ்டிச்சை பற்றி டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா நான் ப்ளேலிஸ்ட்டு லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் ஒரு ஸ்டிச்சை பற்றியும் நான் டீப்பாக சொல்லியிருப்பேன், அதில் பாருங்கள். இப்போ என்னென்ன ஸ்டிச் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் செயின் ஸ்டிச்சு. இந்த செயின் ஸ்டிச் நம்ம எப்பயும் சின்ன சின்னதாக தான் போடணும். ஆரி ஒர்க் அப்படின்னாவே இந்த செயின் ஸ்டிச் தான் பேசிக். இந்த செயினை வச்சு தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் போடுவோம். இந்த செயின் ஸ்டிச்சோட டைப்ஸ் ஆகட்டும், பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆகட்டும், இந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பாதி ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்ட மாதிரி தான். அதனால் பிகினர்ஸ்லாம் எப்போதுமே செயின் ஸ்டிச்சுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா வகையான ஸ்டிச்சஸும் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அடுத்தது டபுள் செயின் ஸ்டிச் போடுறேன். ஃபஸ்ட்டு டபுள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு எப்போதுமே மேலேருந்து கீழே ஒரு லைன் போடுறீங்க. அப்படியே ரிவர்ஸில் தான் நீங்கள் போடணும் டபுள் செயின் ஸ்டிச்சு. அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த ஸ்டிச் ரொம்ப திக்காக அழகாக தெரியும். இந்த டபுள் செயின் ஸ்டிச் எப்போதும் நெருக்கமாக போடணும், கேப் இருக்கக்கூடாது ரெண்டு ஸ்டிச்சுக்கும் நடுவில். அடுத்தது zigzag செயின் ஸ்டிச்சு. இது அடியில் செயின் போட்டும் போடலாம், அந்த செயினுக்கு மேலேயும் போடலாம், இல்லை செயின் போடாத zigzag ஸ்டிச் மட்டும் போடலாம். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த zigzag ஸ்டிச் அடுத்தது போட்டு பழகணும். ஏன்னா இந்த ஸ்டிச்சில் நீடியில் டர்ன் பண்ணி நம்ம போடுவோம். அப்படி டர்ன் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் நல்ல சில்க் த்ரெட்டில் வரும். அப்படியும் சில்க் த்ரெட்டில் வரல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே மிஷின் நூலில் கற்றுக்கோங்க. 2 நூலில் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷின் நூலில் உங்களுக்கு நல்ல ஒர்க் போட வந்தது அப்படின்னா நீங்கள் சில்க் த்ரெட்டில் போகணும். ஃபஸ்ட்டே சில்க் த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் சரியாக வராது, நூல் பிசுறு பிசுறாக வரும். அதனால் இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிஷின் நூலில் கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடுங்க. அடுத்தது பேக் செயின் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் பாருங்கள், செயின் கொஞ்சம் பெருசாக போடணும். பாருங்கள், ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன லாக் செயின் போட்டு அப்படியே ரிவர்ஸ் திருப்பி அங்கே உள்ளார ஒரு செயின் போடணும் அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில். இதே மாதிரி தான் பாருங்கள், அந்த செயினோட நடுவில் ஒரு செயின் போட்டு அப்படியே நீடியில் திருப்பி இழுத்துட்டு வரணும். இது பேக் செயின் ஸ்டிச்சு. இதில் நடுவில் ஒரு பீட் கொடுத்தும் போடலாம். அடுத்தது ரிவர்ஸ் செயின் ஸ்டிச்சு. இந்த செயின் நம்ம மேலேருந்து ஆரம்பிக்கிறதோட அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிக்கும் போது அந்த செயின் நம்மளுக்கு நல்லா லூப் நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கும். இது த்ரெட்டு 3 கவுண்ட் எடுத்திருக்கேன். 3 கவுண்ட் எடுக்கும் போது இந்த ரிவர்ஸ் செயின் பார்க்குறதுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். நான் இந்த ரிவர்ஸ் செயின் நிறைய டைப்பில் போட்டிருக்கேன். பாருங்கள், நீங்கள் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ ஒரு லைன் செயின் போட்டுட்டோம், நம்ம அது மேலேயே செயின் போட்டு வரோம் ரிவர்ஸில். பாருங்கள், அந்த செயினுக்கு நடுவில் போட்டு வரோம். இந்த ரிவர்ஸ் செயின். அடுத்தது லூப் செயின். பாருங்கள், இது பேக் செயின் மாதிரி தான் இருக்கும். பேக் செயின் கீழே லாக் செயின் போட்டு போடுவோம். இது கீழே லாக் செயின் போடாத அப்படியே பேக் சைடு திருப்பி லூப் மாதிரி போடுவோம். பாருங்கள், இது லூப் செயின். அடுத்தது மேஜிக் செயின். இது பாருங்கள், 2 கலர் த்ரெட்டில் போடுவோம் ஒரே லைன்லேயே. இந்த ஸ்டிச்சும் நான் 2-3 டைப்பில் போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச்சு போடுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் வேணும். அடுத்தது பாக்ஸ் செயின். இது செயின் ஸ்டிச்சு தான், பாக்ஸாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள்,
இந்த ஸ்டிச் வந்து நெக் லைனில் பார்டர் லைன்லலாம் யூஸ் பண்ணலாம். நடுவில் வந்து ஸ்டோன் ஒட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அல்லது நடுவில் வந்து பீட் ஒர்க்கு ஏதாச்சும் கொடுத்தும் வந்து நீங்கள் போடலாம். பாருங்கள், பாக்ஸ் செயின் வந்து இந்த மாதிரி 2 லைனில் போட்டு நடுவில் வந்து நம்ம ஏதாச்சும் பீட் ஒர்க்கு அல்லது ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏரோ ஸ்டிச்சு. பாருங்கள், இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம போடுவோம். ஏரோ மாதிரி அந்த ஷேப்பில் இருக்கும். இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம பார்டர் லைனில் நெக் லைன்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச் நீங்கள் போடும்போது 2 லைன் வந்து போட்டு அந்த லைன் மேலே வந்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப்லாம் வந்து கரெக்டாக வரும். அடுத்தது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு வந்து பாருங்கள், லோடிங் ஸ்டிச் மாதிரி தான் வரும். இந்த ஒரு ஸ்டிச்சு லாங் செயின் போட்டு இந்த செயினோட பாதியிலேருந்து இன்னொன்று செயின் போடணும். பாருங்கள், இந்த செயினோட பாதியிலேருந்து இன்னொன்று செயின் போடணும். நான் இந்த ஸ்டிச்சு வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து எப்படி டிசைனாக அந்த ஸ்டிச் வந்து போடலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவை. அடுத்தது விப்புடு லோட் செயின் ஸ்டிச்சு. இது வந்து செயின் போட்டு அது மேலே நம்ம நார்மல் நீடியில் வந்து மேலே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச் பாருங்கள், கொஞ்சம் வந்து பெருசாக போட்டுக்கோங்க. செயின் ரொம்ப பெருசாக போடக்கூடாது. 2 லைன் செயின் போட்டுக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா 3 லைனும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 லைன் வந்து ஒரே மாதிரி போட்டுட்டு இந்த செயின் கடியில் வந்து இந்த மாதிரி நம்ம த்ரெட்டு என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு அந்த கலர் த்ரெட்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடியில் கோர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின் கடியில் விட்டு எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஸ்டிச் வந்து நெக் லைன்லலாம் கொடுத்தா உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது ஃப்ளாட் லோடட் ஸ்டிச்சு. இது பாருங்கள், அடியில் வந்து நான் ரிவர்ஸ் செயின் போட்டுட்டு அது மேலே வந்து நீங்கள் லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக வரும். லோடிங் வந்து கிராஸாக வராத. பாருங்கள், இந்த மாதிரி சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். சைட்லேருந்து ஆரம்பித்து நம்ம அப்படியே இந்த ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி தான் இந்த லோட் ஸ்டிச்சும் வரும். ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு நடுவில் வந்து நம்ம போட்டு வருவோம். இது லோட் ஸ்டிச் வந்து நம்ம நெருக்கமாக போட்டு வருவோம். இந்த லோட் ஸ்டிச் பற்றி நான் நிறைய ஷேப்பில் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்குன்னு தனியாக வந்து லோட் ஸ்டிச்சுக்குன்னு தனியாக வந்து ப்ளேலிஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லோட் ஸ்டிச் வந்து எல்லா டைப் லோட் ஸ்டிச்சும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்தது சோட்டி ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் வந்து நம்ம நெக் லைன்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்டிச் வந்து நல்லா லாங்காக போடுற மாதிரி இருக்கும் செயின். இந்த ஸ்டிச் வந்து நம்ம சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம் லோடிங்கோட. இந்த ஸ்டிச் வந்து போடுறதுக்கு வந்து கம்மியான டைம் தான் ஆகும். இது வந்து ஒரு ஃப்ளவரோட ஸ்டெம்முக்கு இந்த மாதிரி கொடி டிசைனுக்கு இந்த மாதிரியும் வந்து இந்த ஸ்டிச் வந்து போடலாம். இப்போ ஒரு ஃப்ளவரோட ஸ்டெம்முக்கு வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மேலே வந்து ஃப்ளவர் கடியில் வந்து கொஞ்சம் தின்னாகவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போக கொஞ்சம் திக்காக போடலாம். இந்த மாதிரி கொடி டிசைனுக்கெலாம் போடும்போது இந்த ஸ்டிச் நல்லாயிருக்கும். அடுத்தது ஹெரிங் போன் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் வந்து நம்ம நெக் லைனுக்கு போடலாம். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி வந்து நான் நிறைய டிசைன் வந்து போட்டிருக்கேன். அடுத்தது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி போடணும். அந்த லைன் வந்து பாருங்கள், இப்போ வந்து 2 பக்கம் வந்து செயின் போட்டுக்கிறேன். செயின் போட்டுட்டு அந்த செயின் மேலே வந்து நம்ம இப்படி கிராஸாக வந்து ஸ்டிச் போட்டு வரணும். பாருங்கள், இதுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்லாம் வந்து நெக்லைனுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இது வந்து இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு போடலாம். இந்த மாதிரி நடுவில் லைன் போட்டு போடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டிச் வந்து நம்ம 2 கலர் த்ரெட்லையும் போடலாம். இந்த மாதிரி கலராகவும் நம்ம போடலாம். ஒரே கலர்லையும் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். அடுத்தது செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் வந்து நம்ம செயின் வந்து நெருக்கமாக போட்டு வரணும். பாருங்கள், இப்பயும் இந்த ஸ்டிச் போடுறதுக்கு வந்து அவுட்லைன் போட்டு போடணும். நம்ம இந்த ஸ்டிச் வந்து இந்த மாதிரி ஆஃபாக பிரித்து அது பக்கத்துலேயே வந்து இந்த லாங் அண்ட் ஷார்ட் செயின் மாதிரி சின்னது பெருசாக வந்து போட்டு வரலாம். இந்த மாதிரி வந்து இந்த செயின் ஃபில்லிங் போடலாம். இப்போ வந்து நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றியும் வந்து நம்ம எப்படியும் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் நடுவில் ஒரு செயின் போட்டுட்டு அதை சுற்றியும் வந்து செயின் போடுறேன். பாருங்கள், அந்த ஷார்ப்பான பக்கம் வந்து நீங்கள் ஷார்ப்பாக போடணும். இங்கே கீழே வளைவாக அந்த திலகம் ஷேப் இருக்கனால கீழே வந்து வளைச்சிட்டு வந்து இந்த ஸ்டிச் போடணும்.
பாருங்கள். நீங்கள் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அதை சுற்றியும் வந்து அந்த லைனை சுற்றி செயின் போட்டுவாங்க. இப்படி போடும் போது உங்களுக்கு கேப் வந்து வராது. நான் இந்த செயின் பற்றி நிறைய ஷேப்பில் வந்து போட்டிருக்கேன். இந்த செயின் ஃபில்லிங்கு பாருங்கள். இப்படி போடும்போது ஒரு சின்ன ஸ்பேஸை கூட நம்ம நெருக்கமாக ஃபில் பண்ணலாம். அடுத்தது வந்து லீஃப் ஃபில்லிங் பாருங்கள். இது வந்து நம்ம செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் வந்து போடணும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இப்படி மேலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ எப்பயும் லீஃப் போடும்போது நீங்கள் வந்து லீஃபோட பாதியிலேருந்து ஆரம்பிக்கணும். பாருங்கள். அப்படி பாதியிலேருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து நல்லா வரும். பிகினர்ஸ்லாம் வந்து எப்பயும் லீஃப் போடும்போது அவுட்லைன் போட்டு போடுங்க. நான் இந்த வீடியோலையும் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த லீஃப் ஃபில்லிங் வீடியோலையும் மிஸ் பண்ணியிருந்தால் பாருங்கள் அதையும். அடுத்தது பானி ஸ்டிச்சு. அது வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம இந்த மாதிரி செயின் போட்டு வளைவாக செயின் போட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டு வரணும். அதுதான் இந்த பானி ஸ்டிச் அப்படின்றது. பாருங்கள். இந்த மாதிரி வளைவாக போடணும். நீங்கள் செயின் போடும்போது நீங்கள் ஷார்ப்பாக வந்து திருப்பி போடக்கூடாது. ஷார்ப் எட்ஜ் வந்து வரக்கூடாது. எல்லா செயினும் வந்து வளைவாக சின்ன சின்ன செயினாக போடுங்க. நீங்கள் செயின் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு சின்ன சின்னதாக போடும்போது தான் அந்த வளைக்கிறதுக்கெலாம் வந்து கரெக்டாக வரும். அடுத்தது வெப் ஸ்டிச்சு. இது வந்து ஸ்பைடர் வெப் மாதிரி நம்ம அது மேலேயே சுற்றி போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து வெப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வந்து போடுவாங்க அதிகமாக. இது வந்து ஆரி நீடிலையும் வந்து போடலாம். இதுலேயும் வந்து நான் நிறைய டிசைன் வந்து போட்டிருக்கேன். புட்டா டிசைன் மாதிரி. அதையும் மிஸ் பண்ணியிருந்தால் பாருங்கள். இந்த ஸ்டிச் வந்து சின்ன மிரர் ஒர்க்குக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இதில் மொத்தம் வந்து நம்ம 20 வகையான செயின் ஸ்டிச் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்களுக்கு வந்து வரும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் எடுக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.